இந்த கோவை மாணவி வழக்கில் கூட ஒரு பாலியல் வன்கொடுமை, அந்த மாணவி கொடுமையான விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த விஷயத்துக்கு ஆனாவுன்னா பேசக்கூடிய பல யூடியூப் சேனல்ஸ், பல ஊடகங்கள் இந்த விஷயத்துல ஆளும் அரசுல நடந்துட்டதுனால பொள்ளாச்சி பாலியல் வழக்குக்கு எவ்வளவு துடிச்சாங்களோ கதறினாங்களோ, ஆனா இந்த விஷயத்துல பேசவே இல்லை, அமைதியா இருக்கிறாங்க. ஆளும் கட்சிக்கும் இந்த விஷயத்துக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி பேசுறாங்க. அப்ப அண்ணாமலை சொல்வது போல எல்லா சேனலும் தனக்குன்னு ஒரு அஜெண்டா வச்சிருக்கு. இந்த படிதான் போகணும், இதுதான் ஃபோக்கஸ் பண்ணணும், இதை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, இந்த நியூஸை தான் போடணும், இந்த நியூஸை போடக்கூடாது அப்படின்னு. அதனாலதான் அண்ணாமலை பல நேரங்களில் கோவப்பட்டுறாரு. இப்ப அண்ணாமலையை எல்லாருமே எப்படி ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, இவர் ஊடகத்தை பார்த்தாலே வம்பு இழுப்பாரு அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது. இவ்வளவு பேசுறாங்கல்ல பத்திரிகையாளர்கள், ஒரு வார்த்தை ஒருமையில பேசிட்டாலோ இல்ல ஒரு வார்த்தை அவங்களை எக்ஸ்ட்ரா பேசிட்டாலோ கோவப்படுறாங்கல்ல. எல்லா பத்திரிகையாளர்கள் இடத்துலையும் ஒரு பொதுவான ஒரு கேள்வி, தகவல் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி இல்லாத பொல்லாத விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒவ்வொரு தலைவர் குறித்தும் நீங்க பேசுறீங்கல்ல. அப்படி பார்த்தா உங்க மேல டிஃபர்மேஷன் கேஸ் போடணும், நீங்க பேசுவது எல்லாம் தவறு அப்படின்னு அவங்க எல்லாரும் சொன்னாங்கன்னா எவ்வளவு நேரம் ஆகும்? ஆனா எல்லா தலைவர்களும் என்ன சொல்றாங்க, ஊடகத்தை மதிக்கிறாங்கல்ல, அவங்க நேர்மையா நீங்க செயல்படணும், நீங்க 4வது தூண் அப்படிலாம் சொல்றாங்கல்ல. ஆனா ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டிய நீங்களே சம்டைம்ஸ் என்ன பண்ணிடுறீங்க, ஜனநாயகம்னா என்னன்னு கேட்க ஆரம்பிச்சிருந்தீங்க.